ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 20, ஓவி 113. வேதம், தர்மசாஸ்திரம் மற்றும் வேதாந்தம் இவை அனைத்தினுடைய கொள்கையும் இதுதான். இதுவே இறுதி இலக்கு. வழி தவறியவர்கள் அசைவற்ற நிலையை அடைவதற்கு ஆனது. விளக்கம். வேதம், தர்மசாஸ்திரம் மற்றும் வேதாந்தத்திலே இவை அனைத்தினுடைய கொள்கையும் ஒன்றுதான். இறுதி இலக்கு என்னவென்றால், வீழ்ந்த ஆன்மா அசைவற்ற நிலையை அடைய வேண்டும். வீழ்ந்த ஆன்மா பூரண பிரம்மாவினுடைய கனவிலிருந்து ஒரு நாள் அதன் முந்தைய வடிவத்திற்கு திரும்ப வேண்டும். ஆன்மா அனைத்து உயிரினங்களும் என்னை போன்றது என்ற உணர்வை அடையும் வரை அது அறிவை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதல்ல. விதிக்கப்பட்ட செயல்களை செய்வதன் மூலம் மனம் தூய்மையாகின்றது. மனம் தூய்மையாக இருக்கும்போது வேறுபடுத்தப்படாத அறிவு இருக்கும். துக்கமும் பற்றுதலும் நீங்கி சரியான அறிவு வெளிப்படும். 3 உயிரினங்களின் முழு உலகங்களையும் உள்ளடக்கிய ஈஸ்வரன் இறைவன் ஒருவரே. உருவமற்றவர் மற்றும் எங்கும் நிறைந்தவர் ஈஸ்வரன். இந்த பெயர் மற்றும் வடிவ உலகத்தை எங்கும் நிறைந்து மறைக்கின்றார். கடவுள் உருவமற்ற வடிவத்திலே எங்கும் இருக்கின்றார் என்பதை ஆன்மா அறிவார். உண்மையிலே உருவமற்றது மாயாவினுடைய குணத்தால் நிஜமாக தொடங்குகின்றது. உலகம் காமத்திற்கு பின்னால் உள்ளது. இந்த உடல், மனம் மற்றும் மயக்க உலகிலே ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உலக மனதினுடைய இந்த ஞானத்துடன் மனம் உடன்படவில்லை என்றாலும், ஒருவர் செல்வத்தை விரும்பக்கூடாது, இது சாத்தியமில்லை என்றால், நாம் நமது வேலையினுடைய எஜமானராக கருதி 100 ஆண்டுகள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும் வரை ஒருவர் தனது ஜாதி மற்றும் ஆசிரமத்திற்கு ஏற்ற சடங்குகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்துடன் அக்னிகோத்திரம் போன்ற தினசரி சடங்குகளையும் செய்ய வேண்டும். மனதை தூய்மைப்படுத்த இது ஒரு வழி. மற்றொரு வழி அனைத்து சங்கங்களையும் கைவிடுவது. இது சாத்தியமில்லை என்றால் ஒருவர் கர்மயோகத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும். யாருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்பதை அறிந்த பிராமணர்கள் அனைவருக்கும் உபனிஷதங்களை சொல்வதில்லை. கண்ணோட்டம் வேறுபடுத்தப்படாததாகவும் தனித்துவமாகவும் மாறும் வரை உபனிஷதங்களின் போதனைகள் வாய்மொழியாக மட்டுமே இருக்கும். ஆனால் தேடுபவருக்கு அதுவும் முதலிலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாபாவே இந்த போதனையை கொடுத்திருந்தால் மேலும் வேலை செய்யப்பட்டிருக்காது. பாபாவின் தனித்துவமான அறிவு புரிந்து கொள்ளப்பட்டிருக்காது. அந்த மாமாவினுடைய வேலைக்காரி என்னிடமிருந்து வேறுபட்டவளா என்று பாபா பரிந்துரைத்தார். நானே அந்த அடையாளத்தை அவளுடைய வாயால் காட்டி இஷா வாஷியாவை விளக்கினேன். குறிப்பு: நான் அதே ஆன்மா, நான் வேறுபட்டவன் அல்ல. இந்த பிரிக்க முடியாத ஆர்வத்தை உணர்ந்தவுடன் ஆன்மா மகிழ்ச்சி அடைகின்றது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்